வாழ்க்கையிலேயே முதல் முறையா சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன். ஓகே, இங்க நல்லா வெளிச்சமாவே இருக்குடா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போடுறோம். ஒரு 65 கிடையாதா? என்னது? கிட்டக்கு போனா ஃபேஸ்மே தெரியுது. பத்தல, இன்னும் எடுத்துக்கிறோம். பத்தல, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இத்தனை பேர் பாக்குறாங்க. இப்படி முதுக கட்டிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். பேசி ஃபன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்ல இருந்து வேலை பார்க்க போறேன். எனக்கு எந்த வேலையுமே இல்ல. நான் உட்காந்து ராஜாத்தி வேலை வேடிக்கை தான் பார்க்க போறேன். வேலை யாருக்கு? பாய்ஸ்க்கு தான் வேலை. இன்னைக்கு பாய்ஸ்க்கு வேலைன்னே அது சமையல் சம்பந்தப்பட்ட வேலை இல்ல. நிறைய பேர் முடிவு பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா கார்த்திகா உள்ள இறங்கி இருக்கோம் கிச்சன்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல நாங்க ரெடி ஆகிறதுக்கு ஒரு சின்னோண்டு கண்ணாடி தான். அது ஆன்லைன்ல அமேசான்ல வாங்கினதாஜி. இது ஒண்ணுதான் இந்த மொத்த வீட்டுக்கே கண்ணாடி. இங்க வந்தா ஏதாவது ஒரு பவுடர் அடிச்சு போட்டு வைக்கணும்னா கூட, ஆனா அது 360 டிகிரி ரொட்டேட் எந்த பக்கம். சோ இது யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு திருப்பிப்போம். அந்த கண்ணாடி நிறைய கடையில எல்லாம் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு காஸ்ட்லியா இருக்க கூடாது. ஆனா நான் சாரி தான் இந்த இடத்துல இருந்து கட்டுறேன். ஃபங்க்ஷனுக்கு இங்க இருந்து ரெடியாகி நம்ம கிரவ பிரேசம், பெரிய வீடு கிரவ பிரேசம் இங்க இருந்து ரெடியாகி போலாம்ல நம்ம. அப்ப வந்து சாரி எல்லாம் கட்டினா பிளீட் எல்லாம் ஃப்ரண்ட்ல ஹைட் எல்லாம் பார்த்து கட்டணும். லாங் மிரர் வேணும். அதுக்குதான் நம்ம அந்த கீழ் கட்டலையாஜி அந்த ஜெயச்சந்திரன் போனோம். எல்லாரும் சொல்றாங்களே போய் பாப்போம்னு பார்த்தோம். ஸ்டாண்டிங் மிரர் வாங்கலாம்னு போனோம். ஆனா அந்த ஸ்டாண்ட் வந்து அலுமினியத்துல இந்த என் விரல் சைஸ் தான் கம்பி. அதுதான் ரொம்ப குவாலிட்டி, ரொம்ப கம்மியான மிரர்னா அந்த அலுமினியம் கம்பி வந்து விரல் சைஸ் தான் இருக்கு. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கம்பி வந்து ரொம்ப சப்பையா அலுமினியத்துல இருந்தது. லைட்டா ஆடிட்டு தான் இருக்கு. ஏதாவது கொஞ்சம் காத்துல இருந்தா உடஞ்சிரும். அதுவும் சின்ன ஸ்பேஸ்ல இந்த இடத்துல நம்ம சேஃப்டியா வைக்கணும். அதுக்குன்னு ஒரு ஷூட்டிங் ரூம் வச்சு நான் அது உள்ள வச்சுக்கிறேன், பாதுகாப்பா வச்சுக்கிறேன். சின்ன பசங்க எல்லாம் இல்லன்றவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். தேவைக்கு ஏத்த மாதிரி தானே எந்த பொருளுமே. சோ ஆனா லாங் மிரர் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். திருப்பி ஒரு வாட்டி அந்த பக்கம் போகும்பொழுது அதே கடைக்கு நாங்க போனோம். வேற ஒரு மிரர் ஃப்ரேமோட கொஞ்சம் குவாலிட்டியா கிடைச்சது. அதை எங்க மாட்டலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஒண்ணு கிழக்கு பார்த்து மாட்டணும், இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி மாட்டணும். கிழக்குனா இதுதான். எங்களுக்கு இந்த வால்ல வைக்க வேண்டாம்னு யோசிச்சோம். கண்ணாடி இருக்கணும், ஆனா இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். முடிவு பண்ணீங்க. ரொம்ப நேரம் வீட்டுல எல்லாரும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி கடைசியில இருங்கன்னா இங்கதான். இது ஏன் திட்டுவீங்க? புரிஞ்சுக்காத யாராவது வந்து திட்டுவீங்க. அது என்னன்னா, இங்க கண்ணாடி இருந்ததுன்னா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே இங்க கண்ணாடி இருக்கிறது தெரியாது. அது ஒரு பக்கமா மறைஞ்சிரும். நான் வந்து கண்ணாடியை பார்த்து மேக்கப் ஏதாவது பண்ணோம்னா, இந்த டீ டேபிள் இருக்கு இல்லையா, இப்படி உட்காந்து நான் இங்க இருந்து பார்த்துட்டு மேக்கப் பண்ணிக்குவேன். நான் இதுல உட்காந்துக்குவேன். இங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்குவேன். இங்க இருந்து இப்படி ரெடி ஆயிக்கலாம். ஃபங்க்ஷன் போறதா இருந்தா இது இவ்வளவு இடம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2 feet இருக்கு. நான் இங்க இருந்து இப்படி தலையெல்லாம் வரும்போது கையெல்லாம் இடிக்காதீங்க. பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு கண்ணாடி. இது எவ்ரிடே நான் புழங்க போற வீடு இல்ல. அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு தான் இந்த வீடு நாங்க யூஸ் பண்ணுவோம். பர்மனன்ட் வீடு அதுதான். டெம்பரரிக்கு எங்களுக்கு இது போதும். அப்புறம் பாத்ரூம்குள்ள வாஷ் பேஷன் ஏரியாலையும் கண்ணாடி வாங்கணும்னு நினைச்சோம். அதுவும் வாங்கிட்டோம். அது ரெண்டுமே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி இப்ப காட்டிடுறேன். இப்ப சொல்ல அந்த ஹைட் ஓகே எனக்கு. ஸ்ட்ரெயிட்டா வச்சு கட்டுங்க, அப்படி சாச்ச மாதிரி. இப்ப என் காலம் தெரியுது, கிட்டக்கு போனா ஃபேஸ்மே தெரியுது. இந்த அளவு கூட ஹைட் இல்லைன்னா அப்புறம் அக்கா எல்லாம் வந்தா, ராகேஷ் எல்லாம் வந்தா ஹைட் பத்தாம போயிடும். ஓகே. சோ வந்த உடனே இந்த வீட்டுடைய அமைப்பை வந்து கெடுக்காது இந்த கண்ணாடி. ஒரு எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒண்ணு கிடக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம கண்ணாடி. கண்டிப்பா ஒரு வீடியோ ஒரு கண்ணாடி வேணுமே. தேவையில்ல. 1265 ஃப்ரேம்லாம் சமத்திக்க நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வெயிட்டா இருக்கு, நல்லா இருக்கு. இப்பதான் தெரியுதுங்க. ஓகே, இங்க நல்லா வெளிச்சமாவே இருக்குடா. ரெண்டு கண்ணாடியுமே மாட்டியாச்சு. பாத்ரூம்ல இன்னும் சில டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் மாட்ட வேண்டியிருக்கு. அதெல்லாம் மாட்டினா சூப்பரா ரெடி ஆயிடும். தி நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் ரொம்ப அன்பு என் மேல வச்சிருக்கீங்க. ஏன் இன்னைக்கு ஷார்ட்ஸ் போடல, ஏன் இன்னைக்கு வீடியோ போடல, அக்கா டெய்லி வந்துருங்க, சும்மா ஒரு ஹாய் பை சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஓவர்வெல்மிங் மொமெண்ட் தான் சொல்லணும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு பூரிச்சு போவேன். சந்தோஷமா ஃபீல் கடவுளே அப்படின்னு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்குவேன். அந்த மாதிரிதான் போகும். நேற்று நம்ம வீட்டுல கண்ணாடி வந்துருச்சு, அழகா இருந்துச்சா? ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப வந்து சூப்பரான 2 சிக்கன் ரெசிபி செய்ய போறேன். என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா நான் கிரீன் சிக்கன் செய்ய போறேன். ஜி இப்பதான் எனக்கு தோணுச்சு. நான் எல்லோ கலர் குர்த்தா போட்டிருந்தேன். அக்கா இன்னைக்கு காலைல நம்ம வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்தா அக்காவும் எல்லோ மேட்சிங் ஆயிடுச்சு. இப்ப இப்படி திரும்பி இப்படி கிரீன் சிக்கன் சொன்னல, அப்பதான் நோட்டீஸ் பண்ண கிரீன் சிக்கன் பேர் சொல்லும் போது அது ஹிட் ஆச்சு மண்டியில. கிரீன் கலர் பாத்திரத்துல கிரீன் சிக்கன் நான் செய்ய போறேன். அடடே ஆச்சரியக்குறி, செம்மையா இருக்கு பாருங்களேன். இது பிரீமியமா இருக்குல்ல, நல்லா பச்சை பசேல்ல. இண்டஸ் வேலியில புதுசா இந்த செராமிக் பாத்திரம் வந்து ஒரு 2-3 லான்ச் பண்ணிருந்தாங்க. பாக்கவே அப்படியே கண்ணக்கா வர்ற மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை செராமிக் ஷார்ட் கேசரோல் வித் கிளாஸ் லிட்டோட வருது. 24 சென்டிமீட்டர் வைடோட வருது. சோ எவ்ரிடே குக்கிங்க்கு ரொம்பவே வசதியா இருக்கும். கிளாஸ் லிட் வந்து நல்லா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த
அந்த ஃப்ரேமோட நல்லா அப்படியே பிரீமியமா இருக்கு. பச்சைக்கு பச்சை மேட்சிங்கா நம்ம கிரீன் சிக்கன் வேற செய்ய போறோம். செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. செராமிக்னு ஆசைப்பட்டு வாங்கிருக்கேன். ஆமா, அதாவது சில ரெசிபி எல்லாம் நம்ம எனக்கு தான் வாங்கிருக்கா. நீங்க ஸ்வீட்டே சாப்பிடுங்க. இல்லடா அதுக்கு இல்லடா, கம்மியா நான் போட்டு சமைக்க. செராமிக் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக் விட செராமிக் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். லெஸ் ஆயில்ல சமைக்கலாம், ஈஸி அண்ட் குயிக்கா நம்ம அதை வந்து கிளீன் பண்ணிடலாம். மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது ட்ரைப்ளைட்ல செராமிக் கோட்டட். அப்ப எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. நல்லா வெயிட்டா இருக்கு பாத்திரம். இது 4 லிட்டர் கெபாசிட்டில 5 லேயர் திக் பாடியோட வருது. அதனாலயே ஸ்ட்ராங் அண்ட் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். 100% டாக்ஸின் ஃப்ரீ நான் ஸ்டிக். இது ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே கூல் ஹேண்டில் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்புமே கிடைக்குது. இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுத்துலயுமே இதை சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இதுக்கு கூடவே சூப்பரா ஒரு பேனுமே வாங்கினேன். பார்க்கவே பிரீமியமா இருக்கு. இது நல்லா அப்படியே ஸ்டர்டியா நின்னுடுது. இது இப்படி வளைஞ்சு அப்படி போய் அழகா இருக்கு. ஹேண்டில் பண்ண இது பாருங்க இந்த மாதிரி அப்படி கிரிப்போட கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை செராமிக் ஃப்ரையிங் பேன் 22 சென்டிமீட்டர்ல இருக்கு அண்ட் 1.3 லிட்டர் கெபாசிட்டில வருது. அப்படியே நல்லா ஸ்டர்டியா இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா ட்ரைப்ளைன்னு, நல்லா ஹெவியாவே இருக்கு, வண்டர்ஃபுல்லா இருக்கு. செராமிக் கோட்டிங் அப்படிங்கும் போது லெஸ் ஆயில் குக்கிங்ல நம்ம சமைச்சிடலாம். சோ ஹெல்தியா இருக்கலாம். ஃபுட் வந்து அடியில அப்படியே ஒட்டிட்டு சுரண்டி சுரண்டி வராம போயிடுமோ, அப்படி ஸ்டிக் ஆயிக்குமோ, பர்ன் ஆயிடுமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல. அந்த மாதிரி ஆயிடும் பயந்து சில பாத்திரத்துல நிறைய எண்ணெய் ஊத்துவோம். கவலையே இல்லை. இந்த மாதிரி செராமிக் கோட்டட்ல எண்ணெய் ரொம்ப கம்மியா நம்ம யூஸ் பண்ணாலே பர்னும் ஆகாது அண்ட் ஸ்டிக்கும் ஆகாது. அந்த மாதிரி சமைச்சுக்கலாம். காலையில ஹரிபரின்னு சமைக்கும் போது ஒட்டிக்குதான் இப்படி சுரண்டும் போது கஷ்டமாயிடுதா, அப்ப நான் என்ன பண்றேன், டக்குனு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடுறேன். சோ இதுல செய்யும் போது நமக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து கம்மியாகும். இதுவும் செராமிக் கோட்டட் தான். நான் சொன்ன மாதிரி 100% டாக்ஸின் ஃப்ரீ நான் ஸ்டிக், இண்டக்ஷன் அண்ட் கேஸ் கம்பேட்டபிள் தான். கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணி இண்டஸ் வேலியில எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 12% அடிஷனலா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை கலர் பேன்ல கிரீன் சிக்கன் செய்ய போறோம். இந்த கேசரோல்ல நான் வந்து சிக்கன் தொக்கு செய்ய போறேன். வாங்க பாத்துலாம் டக் டக்குன்னு ரெசிபி கொடுக்குறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த பச்சை கலர் சிக்கன் கிரீன் சிக்கன் வந்து நானா கண்டுபிடிச்சது. ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கும் போது அங்க வந்து மெனுல இருந்தது கிரீன் சிக்கன். என்னவா இருக்கும்னு யோசிச்சேன். சரி அது என்னவா இருந்தாலும் அது பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிச்சேன். சரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெர்ஷன் நம்ம ட்ரை பண்ணலாம்னு ட்ரூவா ட்ரை பண்ண ரெசிபியும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஷார்ட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையான ரிவ்யூவும் கொடுக்குறேன். நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்றேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாங்க பாத்துடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் கலந்து விட்டுருக்கேன். பட்டை போட்டுக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பெரிய துண்டு பட்டை 2 போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. லவங்கம் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. ஓடிடு வர நேரம் ஒரு எப்பயோ சோம்பு கொஞ்சமா ஸ்டார் அனிஸும் போட்டுக்கிறேன். பாத்துமா பாத்து. ஹேண்டில் கூல் ஹேண்டில் தான், ஈஸியா தான் இருக்கு. கூல் ஹேண்டில் தான் ஈஸியா இருக்கா? சோ இதுல கருவேப்பிலை போட்டுறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 இருந்து 20 சின்ன வெங்காயம், குட்டி குட்டி வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில சுருள வதக்கிடுங்க. சோ இந்த மாதிரி சிலிகான் ஸ்பாச்சுலா இல்ல உடன் ஸ்பாச்சுலாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. சோ ஸ்கிராச்சஸ் விழாது. அண்ட் ஸ்டீல் நார் எல்லாம் போடாம நார்மல் நார் போட்டு தேய்ங்க. கலருக்காக காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் எண்ணெயும் சேர்த்து வதங்கும் போது கொஞ்சம் கலர் கிடைக்கும்னு, அவ்வளவுதான். வேற எந்த ரீசன்ஸும் கிடையாது. இதுல நிறைய மசாலா பொடி எல்லாம் ஆட் பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்ம தாளிக்கவே நிறைய மசாலா போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு சுருள வதக்கிடலாம். குழம்பு மிளகாய் தூள் இது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும், அதனால நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் கலர் தான் கொடுக்கும், காரம் கொடுக்காது. அதனால தாராளமா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பழுத்த நாட்டு தக்காளி 2 தான் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா பெருசா இருந்தது, பழுத்து இருந்தது. நாட்டு தக்காளி வேற நல்லா புளிப்பு கிடைச்சிரும். நல்லா சுருள வதக்கிடும். பேனை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க போறோம். ஐயோ எனக்கு லைட்டரும் பச்சை கலர் பாட்டுப்பா, ஒரே பச்சை பச்சையா இருக்குப்பா. சிக்கன் செய்ய போற நம்ம வீட்ல இன்னைக்கு கிரீன் பேன்ல கிரீன் சிக்கன் செய்ய போற ஃப்ரெண்ட்ஸ். இது விஷயம் தெரியாதவங்க இதை பார்த்தாங்கன்னா திடீர்னு இந்த வீடியோ பாக்குறவங்க ரொம்ப அலப்பல்றாங்கல்ல, லூசு மென்டல் திட்டுவாங்க. ஆனா இதுக்கு ஒரு ஸ்டோரி, பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு மனசு சந்தோஷமா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற பர்சனல் வேர்டுன்னு. நேரா பேன்குள்ளே போயிட்டேன்டா. பேன் பண்ணிட்டீங்களா? இதை ரெடி பண்ணீங்க? இதையா?
ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல இருந்து ஒரு சிக்கன் நான் எடுத்திருக்கேன், கிரீன் சிக்கனை. இதை நான் எப்படி மேரினேட் பண்ணேன்னு காமிக்கிறேன், டக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த கிரீன் சிக்கனுக்கு நான் போன்லெஸ் சிக்கனா எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு குட்டி குட்டியா பக்கோடா மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன், சீரகத்தூள் கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார்ல குட்டியா இருக்கறனால 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இல்லனா ஒரு பச்சை மிளகாவே போதும். ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, தனியா தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வழுவழுன்னு விழுத அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் இல்ல 1/4 கிளாஸ் அளவுக்கு அதிகபட்சம் ஊத்தி இந்த மாதிரி அரைச்சு அந்த சிக்கனோடய சேர்த்துட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போதும். ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், ஓவர் புளிப்பு டேங்கி ஆயிடும் டேஸ்ட். சோ லைட்டா அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டு அரை மணி நேரமாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்சு எடுத்து சமைச்சீங்கன்னா நல்லா அந்த மசாலா உள்ள ஊறி இருக்கும். நிறைய நேரம் டைம் இருக்குன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே போதும். சோ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு நம்ம. சரி, செராமிக் கோட்டட்ன்றதுனால எண்ணெய் ஜாஸ்தி அப்படியே மிதக்கெல்லாம் போட தேவையில்ல. அவ்வளவுதான், கொட்டு கலக்கு. 65 கிடையாதா? என்னது 65 கிடையாதா? கிடையாது, இது வறுவல். இது வறுவல்னா என்னது? நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, எண்ணெயை போட்டு முக்கிய அப்படியே பின்னாடி போங்க. 60 மாதிரி போட்டு எடுத்து நினைச்சேன். எனக்கே தெரியாது, நானே இப்பதான் ட்ரை பண்றேன். அது நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா கார்த்திகா கிரீன் சிக்கன் அப்படின்னு பேர் வச்சிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் வரும். பச்சை கலர்ல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு. மின்ட் பிளேவர் இருந்தா இன்னும் அது தூக்கலா சூப்பரா இருந்திருக்கும். மின்ட் லீவ்ஸ் இல்ல, சரி லேட் ஆகுதே, சரி சமைச்சிருவோம்னு செஞ்சிருச்சு. அது இருந்தா வேற மாதிரி இருக்கும். அப்படியா? பொறுமையா இந்த சிக்கனை பரட்டி விட்டு சிக்கன்ல இருந்தே தண்ணி விடும். அதுலயே நம்ம வந்து இது ஃபுல்லா வேக வைக்க போறோம். அதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாவ் சூப்பரா வதங்கிடுச்சு. வதங்கிடுச்சா? இப்ப இதுல நம்ம சிக்கனை போட்டுடலாம். அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கன் இது. ஆக்சுவலி நம்ம வந்து எவ்வளவு சிக்கன் வாங்கணும்? 2 சேர்த்து 1.25 கிலோ. 1.25 கிலோ. இது வந்து 1/4 கிலோட கொஞ்சம் கூட இருக்கும். போன்லெஸ் மட்டும் இதுல போட்டேன், மீதி வந்து இதுல இருக்கு. அதான் கிட்டத்தட்ட இது 1 kg. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிட போறோம். இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா அதுவே தண்ணி விடும். அந்த தண்ணிலேயே நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம காட்டலாம். மூடி வச்சு நல்லா நம்ம வேக விடுவோம். சிக்கன்லயே தண்ணி விட்டுருக்கு. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி ஊத்திருக்கேன், வெந்து வரணும் அப்படின்றதுனால. இதுல வந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு, ஏன்னா நம்ம தயிர்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதனால நல்லா இந்த தண்ணி எல்லாம் வத்தி ட்ரையா அப்படியே எண்ணெய் போட்டோ அந்த 1 ஸ்பூன் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த நேரத்துல நம்ம அடுத்து மசாலா பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபுல்லா தண்ணியில ஸ்லோ ஃபிளேம்ல வெந்துடுச்சு. இந்த நேரத்துல எக்ஸ்ட்ரா நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு குட்டி சைஸ் வெங்காயம் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம வெங்காயம் அரைக்கிறதுக்கு வேற கொஞ்சம் போட்டேன் இல்லையா, மீதி வெங்காயம் இது ரொம்ப குட்டி சைஸ். சரிங்களா? பெரிய வெங்காயமா இருந்தா அரை வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுல பாதி வந்து அரைக்க போட்டுக்கணும், மீதி வந்து இப்படி வதக்க போட்டுக்கணும். இந்த வெங்காயம்னா நல்லா சுருள வதங்கிடணும், அப்படியே பச்சையா தெரியக்கூடாது. அப்படியே பின்னால போங்க ஜி. பின்னாடி போணுமாயா? அது அப்படியே அக்காட்ட கொடுங்க. இங்க வாங்க, நீங்க வாங்க. எது போனையா? ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா இவ்வளவுதான். இதே மாதிரி 2 மடங்கு போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன். ஓகே. சும்மா 2-3 கருவேப்பிலை எடுக்கணும், அப்படி தூவலா போடணும். அந்த பெப்பரையும் தூவலா போட்டாச்சு. பெப்பரை போட்ட உடனே ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க கூடாது, ஒரு 1 மினிட் வைக்கணும். இங்க வாங்க. பெப்பரை போய் அடுப்புல போட்டீங்கன்னா அயன்மேன் வச்சுக்க டோன்ட் ஸ்டாண்ட் தி பெப்பர் அடுப்புல போட்டு அயன்மேன் வச்சுக்க மாட்டாரு. ஆமா, அயன்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பெப்பர் தானே? பெப்பர் தான். நீ பெப்பர்னால எங்களுக்கு பெப்பர் நம்ம தான் வரும். ஓ, அந்த லேடி ஞாபகமாவே இருக்கீங்க. பெப்பர் அயன்மேன் அவமா இருக்கும். அயன்மேனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமாவே இருக்காரு. அது எப்படி இன்னொரு கேர்ள் ஞாபகமாவே இருக்குன்னு சொன்னதுக்காகனே பெப்பர் நிறைய பேர் தரப்போம். ரீல்ஸ் எல்லாம் ஒண்ணு வருது தெரியுமா? ஹஸ்பண்ட கூட்டிட்டு போய் டைமண்ட் ஷோரூம்ல, கோல்டு ஷோரூம்ல போய் நிறுத்துவாங்க. சின்னதா மோதிரம் எடுத்து காட்டுவாங்க. என் ஹஸ்பண்ட் தெரியாது, ஒரு லேடியோட இன்ஸ்டாகிராம்ல ஹேண்டிலுக்கு போட்டோக்கு லைக் போட்டாரு. தப்பு. அப்ப வாங்க, பெரிய நகையா வாங்கன்னு பெரிய செக்ஷன் விட்டு போவாங்க. அப்படியே அவரு கமெண்ட் பண்ணிட்டாரு. அப்ப வாங்க டைமண்ட் செக்ஷனுக்கு வாங்க அப்படின்னு கூட்டு போய் சின்னதா ஒரு கம்மல் கட்டுவாங்க. அப்புறமேட்டு அவரு அந்த பொண்ணை ஃபாலோவும் பண்றாரு. இந்தாங்க டைமண்ட் நெக்லஸ், பேக் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இந்த பெப்பர் நீங்க சொன்னதுக்காகவே. அயன்மேனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு அயன்மேன்ல பெப்பர் தான். பெப்பர் பாட், பெப்பர் தொட்டி. அந்த பாட்டு வேற, இது வேற. மிளகு தொட்டி. என்ன மறைக்கிறீங்க ஃப்ரேம்ல? பரவாயில்ல. ஃப்ரேம் இப்படி இருக்கா? இத்தனை பேர் பாக்குறாங்க. இப்படி முதுக கட்டிட்டு பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதானே நின்ன? என்னது
என்னைய மறைச்சிட்டாரு, கொஞ்சம் இப்படி திரும்பிட்டாரு. கரெக்டுங்களா? ஆமா. நான் என்ன பண்றேன், வாட்டமா இப்படி நின்னு பேசுவேன், இப்படி பேசுவேன், இந்த அண்ணால வாங்கிக்கினே பேசுறேன். ஃப்ரேம் ஏய் கை தெரியுது பாரு, ஏய் இது மறைக்குது பாரு. இவரு கேமராமேன் இருக்கும்போது இது இன்னொருத்தவங்க கேமரா தூக்குனா இவரு ஷோல்டர் கட்டுவாரு, முதுகு கட்டுவாரு. அப்படிதான். இதுல வேற அண்ணன் பேச விடல. பேச விட்டாக்க என்ன சொன்னாரு, சால்ட்ட பத்தி பேசிச்சு, பெப்பரை பத்தி பேசணும், சாப்பாடு பேப்பரை சொன்னா அயன்மேன் பேப்பரை பத்தி பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடுறேன். மிளகு தொட்டி. இங்க வாங்க கிட்டக்க. நான் கிட்டதான் இருக்கேன். நீங்க கிட்டக்கதான் இருக்கீங்க. இப்ப பாருங்க விஷயத்த. என்ன விஷயம்? இந்தாங்க, சுட சுட சாப்பிட்டாதான் டேஸ்டே. சூடா கொடுத்துருக்கா. இப்படி வந்துருமா? பத்தல, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பத்தல, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறான். அது கரண்டிச்சுடா, எடுத்துக்கிறா. கொண்டாங்க. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்ல, ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்தாங்க, கையில படுறது கூட அப்படிலாம் பண்றாரு. சூப்பரா வந்திருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. அடிக்கடி செஞ்சு தரலாமா? அடிக்கடி செய்யலாம். ஹெல்தி வெர்ஷன். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த மென்ட் மட்டும் ஒரு 3-4 இலை போட்டிருந்தேன்னா அந்த ஃபிளேவர் அப்படி தூக்கலா இருக்கு. இல்ல, அந்த கிரீன் ஃபிளேவர் இருக்குல்ல, அதுவும் தெரியும். நாங்க இந்த கருவேப்பிலை பொடி, முருங்கீரை பொடி, அடிக்கடி கீரை சேர்த்துக்கிறது இதெல்லாம் சேர்த்துக்குவோம். அந்த ஃபிளேவர் எங்களுக்கு பிடிக்கும். அது இருக்கு, நல்லாவே இருக்கு. அந்த பெப்பர் சேர்ந்தா கொஞ்சம் காரமா இருக்கு. இப்ப காரமா இருக்கு. அந்த வெங்காயத்தோட சேர்த்து கிரன்ச்சியா சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து ஒரு ஸ்வீட்னஸ், அது நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கும். அப்படியே இந்த சிக்கன் நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம். கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணி இண்டஸ் வேலியில எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 12% அடிஷனலா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க, சக்கு சக்குன்னு பாத்துடலாம். இதை என்ன பிரிஞ்சு வந்துருச்சா? சூப்பரா சிக்கன் வெந்துருச்சு. எப்படி வெந்துருச்சுன்னு தெரியும். சிக்கன் நல்லா உப்பி இருக்கு. இந்த லெக் பீஸ் பாருங்க பிரிய ஆரம்பிச்சிருச்சு, வெடிச்சுடுச்சு. ஆமா, இந்த நேரத்துல தேங்காய் பால் நம்ம வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் பால் வந்து ஒரு வாட்டி ஜி வாங்கிட்டாரு ஆன்லைன்ல, அது அப்படியே இருக்கு. சரி, அதை இன்னைக்கு யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னுட்டு. சப்பாத்திக்கு எல்லாம் வச்சுக்கிறீங்கன்னா இப்படியே வச்சுக்கலாம். இல்ல இந்த தொக்கே போதும் அப்படின்னா அந்த தொக்கையை போட்டு பிசைஞ்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்ல கிரேவி வேணும், அதனாலதான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்து செஞ்சேன். நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். சூப்பரா சிக்கன் கிரேவி தயார். நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. அப்பாடி லைட்டா அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த கொத்தமல்லியில எல்லா பிளேவரும் சிக்கன்ல இறங்கட்டும், சிக்கனோட பிளேவரும் கொத்தமல்லியில இறங்கட்டும். சுட சுட சாதம் பரிமாறணும்னு ஆசைதான், ஆனா சாதம் ஆறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்மளுடைய கிரீன் சிக்கன் இன்னும் நிறைய போட்டிருந்தா நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் தான், ஆனா வேணாம். நேர்ல பார்க்க இது கரெக்டா இருக்கு பச்சை பசேல்னு. உங்களுக்கு வீடியோல கலர் எப்படி தெரியுது? ஏன்னா கலர் டிஃபரன்சஸ் வந்து வீடியோல எப்பவுமே இருக்கும், அதனால எனக்கு தெரியல. கிரேவி சூடா இருக்குது, சைட் டிஷ் சூடா இருக்குது. சாப்பாடு ஒண்ணு சூடா இருந்தா போதும் ஐயா. லெக் பீஸ் தூக்குங்க. கரெக்டா என்ன மாதிரியே சொல்றாரு. உங்களுக்கு தான் எப்பவுமே இந்த குடும்பத்துல லெக் பீஸ் எனக்கு கொடுத்து பழகி விட்டாரு, என்ன செல்லமா அப்படி வளர்த்துட்டாரு. இப்ப என் புள்ள வளர்ந்து வந்து மாம் லெக் பீஸ் எனக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கான். 2 வருஷமா 1.5 வருஷமா அவன் வந்து லெக் பீஸ் கேக்குறான். அதனால சிக்கன் எப்பவுமே ஜி வாங்குறதா இருந்தா 2 லெக் பீஸ போட்டுருங்க. எங்க வீட்டுல 2 பசங்க, 2 இல்ல 2 3 கூட போட்டுருங்க. ஆமா, நல்லி 3 போட்டுருங்க. ஆமா, போதும்னு நினைக்கிறேன் ஜி. டேஸ்ட் பண்ணிடுவாமா? நான் பேசிக்கிட்டே இவ்வளவு நேரம் நோண்டி எடுத்து போட்டுட்டு இருக்கேன். குழம்பு ஊத்துங்க போதும். ஆமா, சுடுது. இப்படி சாஃப்டா இருக்கு தெரியுதா ஜி? பஞ்சு பஞ்சா வெந்துருச்சு. நல்லா பஞ்சு பஞ்சா வெந்துருச்சு. சுட சுட இருந்துச்சுங்க, கிரேவி சூடா இருந்துச்சுங்க, அதனாலயே சாப்பிட முடியல. ஜி டேஸ்ட் பண்ணாப்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட். நிஜமாவா? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. அந்த காரம் அதுக்காக வரும் இதா இல்ல, எப்படி சொல்றது, காரம் சுள்ளன இருக்கு, லைட்டா காரமா இருக்கு. இந்த சிக்கன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல டேஸ்ட் இருக்கு. ஆமா, இது பிடிக்கலையா? 2த்துல ஒரு மார்க் கூட வச்சுக்கோ. அப்ப புதுசா ட்ரை பண்ணி ஹிட்டுங்க. அவருக்கு இதை விட இது ஜாஸ்தி பிடிச்சிருக்கும். அப்ப ஆக்கட்டுங்க. செமையா இருக்கு பாரு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோல காமிச்ச ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணி அடிஷனல் 12% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கோங்க. பொறுமையா ஒரு ஓரமா உட்காந்து நாங்க குடும்பத்தோட சாப்பிட்டு வந்துடுறோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ரசிச்சு பார்த்தோம். நன்றி. Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.